இருக்குது. செடியை வந்து கண்டிப்பாக தொங்க விட்டு தான் பறிக்கணும். இப்படி தொங்க விட்டு பறிக்கணும். இப்படி சமமாக வச்சு இப்படி தள்ளக்கூடாது. தள்ளனா வந்து காய் உடையும். இதை வந்து அடித்து உடையும். இப்படி தொங்க விட்டோமா காம்பு மேலே இருக்கும், இது கீழே இருக்கும். அப்படியே இப்படி பட்டு கீழே விழுந்துடும். ஓட்டி காட்டுறோம் பாருங்க. ஒரே நேரத்தில் 5 செடியும் வைக்கலாம், 10 செடியும் வைக்கலாம். எப்படி உதிரணும் இயற்கையாக விளைஞ்ச வாக்கில் இப்படி கீழே இருக்கும். இங்கே பாருங்க. அவ்வளோதான். ஒரு செடி தான் விட்டேன். ஆனால் 10 செடி நான் ஒரே நேரத்தில் உதட்டி வைக்கணும். உதட்டி வச்சா நமக்கு வந்து காம்பு பூரா மேல் பக்கம் இருக்கும், காய் கீழே இருக்கும், உடையாது. அப்படி பாருங்க, அப்படி தொங்க விட்டு தான் பாருங்க. சும்மா பாருங்க. வாய் கூடாது, கணக்கு கூடாது. வாய் பின்னாடி அனுப்புனா தான், பின்னாடி அனுப்பிச்சு தான் படிக்கும். நீங்கள் படிக்கிறீங்களா? சும்மா தொங்க விட்டு மாதிரி பாருங்க. காய் கொஞ்சம் கூட இருக்குது. 200 காய்க்கு ஒன்றும் இல்லை, 300 காய் கூட தான் உடையும். நிறைய உடையாது. நான் பறித்த மாதிரி பறிச்சா பாருங்க. இப்போ நான் பறிச்சதில் உடைச்ச கணக்கே இல்லை. அடித்து அடுத்த நீங்கள் பறிக்க போகிறதுல உடஞ்ச கடை வர வாய்ப்பு இருக்குது. தொங்க விட்டு பறிச்சா உடையாது. பிஸ்தடி கூடாது கீழே. எல்லா தலையும் ஒன்றா பிடிக்குது. ஒதுக்கி சும்மா தொங்க மாதிரி சும்மா இப்படி அணைச்சிங்கன்னா இப்படி அணைச்சிங்கன்னா அந்த பழம் மனசு மேலே சும்மா இப்படி கொண்டாந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான். இந்த வாயானப்போ அந்த பழகையான போகணும் இல்லை, இது விட்டு உருவிடும். சரியாக படிக்கிறேன். இப்போ நான் படிக்கும் போது ஒரு கடலை கூட உடையலை. நீங்கள் படிச்சுட்டு ஒன்று கொடுக்குறது 200 கொண்டு 300 கொண்டு தான் உடையும், 100 கொண்டு தான் உடையாது கண்டிப்பாக. காய சரியா பாருங்க காய் மேலே தெரியுமா? அப்போ தான் பறிக்கும். கையை அப்படி உடச்சுன மாதிரி வைக்கணும். கையை எப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அணைச்ச மாதிரி வைக்கணும். எல்லாம் வேணாம், நீங்கள் அப்படி அணைச்ச மாதிரி இப்படி வைக்கணும். வச்சா அவ்வளோ பறிச்சிடும். வச்சா அது வந்து வருஷத்தில் அதை வந்து பறிச்சிடும். இப்போ பறிச்சிங்களா டெஸ்ட்டுக்கு இதை வந்து வேகமாக செய்யணும். இப்போ பறித்த வேலையை வந்து அதிவேகமாக செஞ்சீங்கன்னா, நீங்கள் அதிவேகத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் முதல்ல காமிச்சேன்ல, அதில் ஒரு கடலை விட உடையலை. இப்போ நீங்கள் பறிச்சதில்ல ரெண்டு இன்னும் உடஞ்சிருக்கு. அதாவது ஒரு சிலர் விவசாயிங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு காய் பூரா உடையுதுங்க, மிஷின் வேணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே விவசாயி கண்ணு இதுக்கு தான் இதை பறித்து காமிச்சிருக்கோம். அது எப்படி உடையும்? இப்போ உங்கள் இதுக்கு தானே பறிச்சிருக்கோம். விவசாயிங்க வேலை முடிஞ்ச உடனே எதுக்கு 1 வருஷம் வச்சுருப்பானே, கொடுத்துட்டு காசு ஆக்கிக்குவோன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்க பார்க்குறாங்க. இது அந்த பிஞ்சு காயிலேருந்து காம்பு உதிராது. இது முத்தின காய், இது காம்பு உதிர்ந்துடும். இதுவும் காய வச்சா உதிர்ந்துடும். இது ரெண்டும் சந்தேகம் தான் உதிரத்துக்கு. பிஞ்சு காய் வந்து உதிராது. இது உதிர்ந்துடும். காய 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 அப்படியே இது வெளியே வந்துடும். பிஞ்சு காய் அந்த காம்பு தேவைப்படுது. மேக்ஸிமம் காம்பு இல்லை, ஆள் பற்றாக்குறை இருக்க ஊருக்கு தான் இந்த மிஷினு மிகச்சிறப்பு. ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆள் இல்லாத ஊருக்கு. ஆள் கிடைக்கிற ஊராக இருந்தால் கையில் பறிக்க தான் நல்லது. ஆனால் பாதி காய் வந்து கூலிக்கு போயிடும். இந்த தும்பு தூசி எல்லாம் காம்பு எதுவுமே வராது, க்ளீனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரெட்டிப்பு வேலை மாதிரி வரும். இருந்தாலும் காய வச்சு தூத்துனா நமக்கு அது ஒரு பெரிய சிரமம் இல்லை, செலவு மிச்சம். 10 ஆள் ஒரு நாளைக்கு 10 ஆள் எவ்வளோ கடலை பறிப்பாங்களோ அதை வந்து ஒரு ஆள் பறிக்கலாம். நமக்கு 9 ஆள் இல்லாத பற்றாக்குறையை இந்த கருவி மூலமாக நம்ம ஈடுகட்டலாம் கண்டிப்பாக. ஆனால் அதிவேகமாக பறிக்கணும். பச்சை கொடி தான் கண்டிப்பாக ஆகணும். பச்சை கொடி இல்லைனாலும் ஆயலாம். அப்புறம் அந்த தூர் உடையும், ஆணிவேர் உடையும், செடி உடையும், குத்தா உடையும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய காம்பு வரும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். ரைட்டு, தேவைப்படுற விவசாயியை கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.